திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆனிவார ஆஸ்தான பெருவிழாவிற்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து கொண்டு வரப்பட்ட பட்டு வஸ்திரத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சமர்ப்பித்தார். உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் ஆனிவான ஆஸ்தானத்தை ஒட்டி சம்பிரதாய ரீதியாக ஏழுமலையானின் புதுவரவு செலவு கணக்கு துவக்கப்படும். இந்த நாள் திருப்பதி கோவிலில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மிகவும் முக்கிய நாளாக கருதப்படுகிறது. அந்த வகையில் கோவில் நடை திறந்தவுடன் ஏழுமலையானுக்கு சுப்ரபாதம், தோமாலை, அர்ச்சனை ஆகிய நித்திய சேவைகள் நடத்தப்பட்டன. பின்னர் கோவில் ஏகாங்கி ஏழுமலையான் முன்னின்று கடந்த ஓராண்டு வரவு செலவு கணக்கை படித்தார். பின்னர் தேவஸ்தானத்தில் உள்ள அனைத்து துறைகளின் தலைமை அதிகாரிகளுக்கும் புது வரவு செலவு புத்தகம் மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுக்கப்பட்டது. ஏழுமலையான் கோவில் ஜீயர்கள், அறங்காவலர் குழு தலைவர், நிர்வாக அதிகாரி, கூடுதல் நிர்வாக அதிகாரி ஆகியோர் உட்பட அனைவரிடமும் காணிக்கை வசூல் செய்து அந்த காணிக்கை தொகையை புது வரவு செலவு புத்தகத்தில் வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆனிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு தமிழகத்தின் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட பட்டாடைகள், மங்கள பொருட்கள் ஆகியவற்றுக்கு திருப்பதி மலையில் உள்ள பெரிய ஜீயர் மடத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏழுமலையான் கோவில் ஜீயர்கள், தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், ஸ்ரீரங்கம் கோவில் தலைமை அர்ச்சகர் சுந்தரபட்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து கொண்டு வரப்பட்ட பட்டாடைகள், மங்கள பொருட்கள் ஆகியவற்றை தலையில் சுமந்து வந்து ஊர்வலமாக கோவிலில் மரியாதையுடன் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது.